ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே மீனா பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டை விட்டு போகணும், அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போகணும். அதுக்கு என்ன பண்ணி எப்படி போகிறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அதனால் வேணும்னே முத்துக்கிட்ட சண்டை போடுறாங்க. ஸோ எவ்வளோ தான் குடிச்சிட்டு வந்தாலும் முத்துக்கிட்ட பக்குவமாக எடுத்து சொல்லி முத்துவை திருத்துற மீனா இப்போது நமக்கு அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு சாக்கு வேணும் அப்படின்றதுக்காக முத்துக்கிட்ட வேணும்னே அவர் கொஞ்சோண்டு குடிச்சிட்டு வந்ததை வச்சு பயங்கரமாக பெரிய சண்டையாக போட்டுடுறாங்க. இதனாலேயே முத்து நான் வேணும்னே குடிச்சிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு பயங்கரமாக ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தால் மீனா திரும்பவும் முத்துக்கிட்ட ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு சண்டை போடுறாங்க. பின்ன என்ன, நான் குடிக்காத போவோ கொஞ்சோண்டு குடித்ததுக்கே இவ்வளோ நீ கோவப்பட்டு என்கிட்ட சண்டை போடுற, அப்போ தினமும் இதே மாதிரி தான் குடிச்சிட்டு வருவேன், உன்னால் என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முத்தும் பார்த்திங்க அப்படின்னா மீனா கிட்ட பேசுகிறாங்க. அதாவது முத்து பார்த்திங்க அப்படின்னா என்னதான் இருந்தாலும் மீனா கிட்ட பொறுமையாக தான் விட்டு கொடுத்து எல்லா விஷயத்தையும் பண்ணாரு. ஆனால் மீனா பார்த்திங்க அப்படின்னா வேணும்னே சண்டை இழுக்கிறாங்க. ஸோ அது முத்து புரிஞ்சுக்காம அதுக்கேற்ற மாதிரி முத்துவுமே இந்த சிச்சுவேஷனில் மீனாவுக்கு சாதகமாக நடக்கிற மாதிரியே முத்துவுமே நடந்துக்கிறாங்க. அதிகமாக குடிச்சிட்டு சண்டை போடுறாங்க. இதனால மீனா அடுத்து வீட்டுக்கு கிளம்புறதுக்காக பேக் எடுத்துக்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா நிற்கிறாங்க. அப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்னாச்சு மாமேனா, என்ன பேக் எடுத்துகிட்டு நின்றுட்டுருக்க திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது இங்கே எல்லாருமே இருக்காங்க. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. மீனா அமைதியாகவே இருக்காங்க. முத்து ஏதாச்சும் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கூட ரவி கேட்குறாரு. அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி சொல்கிறாங்க. அதாவது ரோகிணி கிட்ட ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டாங்க, மீனா நான் ஏமா வீட்டுக்கு போகிறேன், இங்கே இருந்தால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது, கண்டிப்பாக நான் வீட்டில் உண்மையை சொல்லிவிடுவேன் அப்படின்றதுனால அப்படின்னு சொன்னாங்க. அதனால் தான் மீனா கிளம்புறாங்க. ஸோ அதுக்கு தான் முத்துக்கிட்டையும் வேணும்னே வம்பு இழுக்கிறாங்க. ஸோ இப்போ அப்படின்னு சொன்ன உடனே மீனாவும் ரோகிணியை முறைச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. சொல்லுமா மீனா, முத்து இப்படி குடிச்சிட்டு வந்தா நீ இப்படியெல்லாம் சண்டை போட்டு டக்குன்னு அம்மா வீட்டுக்கு கிளம்புற பொண்ணு கிடையாது, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடியே அவன் எவ்வளவோ தடவை குடிச்சிட்டு வந்திருக்கான். அப்போல்லாம் நீ அவனை சமாதானப்படுத்தி ஒரு மனுஷனாக அவனை ஆளாக்கி திருத்திருக்கே தவிர நீ அம்மா வீட்டுக்கு இந்த மாதிரி கோச்சிட்டு போனது இது வரைக்கும் எப்பயுமே கிடையாது. உனக்கு கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள்லையே நீ இப்போ போகிற அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும், காரணம் இருக்கும். என்னம்மா வேறு ஏதாச்சும் பிரச்சனையா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலை கேட்குறாரு. மீனா திருன்னு முழிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ரோகிணி பற்றின உண்மையை சொல்ல முடியாமல், என்னால் இங்கே இருக்கவும் முடியாமல் தான் நான் அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மீனாவில் மனசை விட்டு ரோகிணி பற்றின உண்மையை சொல்லவும் முடியலை. அப்படியே திரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போது இங்கே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஸ்ருதி கூட கேட்குறாங்க. அப்போது இங்கே விஜயா இருந்துக்கிட்டு, ஏங்க எதான் நான் சொன்னேன்ல, இவளுக்கு வீட்டில் இருக்க செய்யலாம், வீட்டில் வேலையெல்லாம் செய்யக்கூடாது, அதுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ட்ராமா போட்டுட்டு இருந்தா, இப்போது அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்பிட்டா, அப்புறம் இங்கே வீட்டு வேலையெல்லாம் செய்ய வேணாம்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. ஆண்டி அப்படியெல்லாம் இருக்காது, மீனா வீட்டில் வேலை செய்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க ஆண்டி அப்படின்னு இங்கே ரோகிணி சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது அத்தை அதெல்லாம் கிடையாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதியுமே சொல்கிறாங்க, மீனா அந்த மாதிரியெல்லாம் கிடையாது, மீனாவுக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லை, அவங்க அதுக்காக கூட அவங்க அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கலாம்ல, அங்கிள் போகட்டு விடுங்க, என்ன மீனா இல்லாதது கஷ்டமாக தான் இருக்கும், போய் ஒரு கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டுமே அப்படின்ற மாதிரி இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க. அப்போது மீனா இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க, இல்லை ஸ்ருதி நான் இனி எப்பயுமே வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டு எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்றீங்க மீனா, எப்பயுமே வரப்போறது இல்லையா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை கொஞ்ச நாள் போயிட்டு அம்மா வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் வந்துடுவீங்க அப்படின்னு பார்த்தா எப்பயுமே வரதில்லை அப்படின்னு சொல்றீங்க. அப்போ என்னாச்சு, ரவி சொன்ன மாதிரி உங்களுக்கும் முத்துவுக்கு ஏதாச்சும் சண்டையா, சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், முத்து வரட்டும், அங்கிளை விட்டு கேட்க சொல்லலாம், அதுக்காக நீங்கள் ஏன் இப்படி அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போறேன்னு சொல்றீங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி கேட்குறாங்க. மீனா எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்காங்க. அப்போ இங்க என்னம்மா சொல்ற, நீ அம்மா வீட்டுக்கு நிரந்தரமாக போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிற, அப்படி நீங்கள் பாருமா, அப்படி என்னாச்சு நிரந்தரமா நீ அங்கே போகிற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. அப்போ தான் முட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு சண்டை போட்டுட்ருக்கிறது மீனா சொல்கிறாங்க. அப்போது முத்து ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ அப்போது முத்து எதுவுமே பேசாமையே இருக்காங்க. டே உன்னை தானே கேட்குறேன், எதுக்கு இப்போ இவ்வளோ குடிச்சிட்டு வந்திருக்கேன், என்ன ஆச்சு உனக்கு, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை விசாரிக்கிறாங்க. பா
நான் அதான் ஃப்ரெண்ட் புதுசாக கல்யாணம் ஆச்சுல்ல இதோ இவளோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு யார் வித்யாவா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் வித்யாவும் முருகனும் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் இப்போ தான் 1 மாதம் கூட ஆகலை இன்னுமே அவன் குடிச்சிட்டு வந்து அங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான்ப்பா அவனை நான் என்ன ஏதுன்னு கேட்டேன் அப்போ பொண்டாட்டியால் சார்ஜர் அப்படின்னு சொன்னான் அதுக்காக சரிடா வேண்டாம் இப்படிலாம் இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பினான்ப்பா அப்போது அவன் குடிச்சிட்டு மிச்சம் வச்ச பாட்டில் ஒரே கொடுக்கு தான்ப்பா இருந்துச்சு ஒரே வாய் அதை குடிச்சிட்டு வந்துட்டான்ப்பா அதுக்கு மீனா என்கிட்ட எப்படியெல்லாம் சண்டை போடுறா நான் எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வைக்கிறேன் கொஞ்சம் கூட அவள் என்னை புரிஞ்சுக்காம என்கிட்ட வேணும்னே சண்டை எடுத்தாப்பாவ அதுக்காக தான் நான் போய் இப்போ குடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்து சொல்கிறாரு ஏமாம்மா இவர் குடிக்கிறதே நான் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன் இவர் என்ன கொஞ்சம் குடிச்சாரு அதிகமாக குடிச்சாருன்னு சொல்லிட்டு இருக்கேன் இவருக்கு எத்தனை தடவை சொல்றது குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய் குடிச்சாலையும் நிறைய குடிச்சாலையும் குடிகாரம் தானே மாமா அப்படின்னு சொல்லிட்டு பாருப்பா திரும்ப திரும்ப அவ என்ன குடிகாரனே சொல்லிட்டு இருக்கா அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் பார்த்துக்கோங்க அதான் இருந்தா இருக்கட்டும் இல்லைன்னா போன்னு சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து சொல்கிறாரு இதனால தான் வந்து நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் மாமா இவர் இப்படி தினமும் குடிச்சிட்டு வந்து குடும்பத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அவருக்காக நான் இருக்கேன்னு என்னை பற்றி கவலைப்படாமல் இப்படி வந்து பண்ணிகிட்ருக்காரு இதுக்கப்புறமும் நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல மாமா என் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அவர் என்னைக்கு எல்லாத்தையும் வீட்டுட்டு திருந்திட்டு நான் வேணும்னு நினச்சி வராரோ அப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்கிறாங்க போடி போ நான் இனி எப்பயுமே வந்து உன்னை நான் கூட்டிகிட்டே வரமாட்டேன் அப்பா அவள் போட்டேன்ப்பா நான் இனிமேல் அவளை எப்பயுமே போய் கூப்பிடவே மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து இந்த தடவை பயங்கர கோவத்தோடு இருக்காங்க அண்ணாமலை பேசி சரி பண்ணுறதுக்காக இங்கே பாருடா முத்து இது தப்பு மீனா ஏதோ கோவப்பட்டு பேசிட்டான் நீ குடிச்சிட்டு வந்தேனத்துக்காக அவகிட்ட பேசி பொறுமையாக புரிய வச்சிருக்கணும் இல்லைன்னா அந்த பிரச்சனையை ஆற போட்டிருக்கணும் நீ அவன் மீனா கேட்டா அப்படின்றதுக்காக திரும்பவும் போய் நீ நிறைய குடிச்சிட்டு வந்தது ரொம்ப பெரிய தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இங்கே பாருங்கப்பா எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்கணும் என்கிட்ட வேணும்னே சண்டை போட்டால் நான் என்னப்பா பண்ண முடியும் அதான் வேணும்னே குடிச்சிட்டு வந்தேன் இஷ்டம் தான் இருக்கட்டும் இல்லைன்னா அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு நின்றுட்டு இருக்கால கிளம்பி போட்டோம் விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து சொல்ல அண்ணாமலை ஓங்கி அரைஞ்சிடுறாரு முத்துவை மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா நீ அமைதியா இருமா மீனா குடிக்கிறது தப்புன்னு சொல்லியா அவ உனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா கொஞ்சமாச்சும் அது உனக்கு புரியாதா இல்லையா இப்படி குடிச்சிட்டு வந்து நின்னா என்ன அர்த்தம் இருக்கிற வேலையை வச்சு ஒழுங்காக சீக்கிரம் சம்பாதிச்சு உங்கள் 2 பேருக்கும் இங்கே படுக்க ரூம் இல்லாத இருக்குது நாங்களாக கொடுத்தாலையும் கண்டிப்பாக வாங்கிக்க மாட்டீங்க சம்பாதிச்சு மேலே ஏதாச்சும் ஒரு ரூம் போடலாம் புருஷன் முன்னாடி தான் சந்தோஷமாக சேர்ந்து ஒரு பேர பிள்ளைங்களை பெற்று கொடுக்கலாம் அப்படின்னு இல்லாமல் இப்படி குடிச்சிட்டு வந்து ஒருத்தர் மாத்திர ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தா இந்த வீடு என்னதுக்கு ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலே சொல்லிடுறாரு அப்பா தப்பு பண்ணது அப்பப்பா என்ன எதுக்கு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ தப்பு பண்ணலையா குடிச்சிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசிட்டு இருக்காரு மாமா நீங்க முதல்ல டென்ஷன் ஆகி அமைதியா இருங்க மாமா கோவப்பட்டு பேசாதீங்க மாமா விடுங்க மாமா அவர் என்னைக்கு திருந்துட்டோம் அவரால் உங்க உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த வீட்டில் சொல்லணும்னு நினைச்சாலே வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்கவே மீனாவுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு கற்பனையில் பார்க்கவே அதனால தான் மீனா அந்த விஷயத்த வீட்டில் சொல்லாம இங்க இருந்தா கண்டிப்பாக சொல்லிடுவோமா அப்படின்ற பயத்தில் அவங்களோட அம்மா வீட்டுக்கு போகிறதுக்காக தன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் புருஷன் கூட ரோகிணியை காப்பாற்றுறதுக்காக அவங்கள விஷயத்த சொல்லிட்டு அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக ரோகிணிக்காக மீனா யோசிச்சு அவங்களுடைய லைஃப்பை இப்போ ஸ்பாயில் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டாங்க மீனா இதனால தான் மீனாவுக்கும் முத்துவுக்குமே விரிசல் ஏற்பட்டுடுச்சு ஸோ இப்போ சண்டை போட்டுட்டு மீனா வந்து அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க ஸோ அண்ணாமலை எவ்வளவோ தடுத்து பார்க்குறாரு வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மாமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க என்னம்மா இது இங்கே என்னம்மா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு டேய் போகட்டு விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா சொல்லிட்டு இருக்காங்க நீ எல்லாம் ஒரு மாமியாரா புருஷன் அதாவது பிள்ளை தப்பு பண்ணா அவனை திருத்தி மீனாவை கூட சேர்த்து வைக்கிற வெளியே விட்டுட்டு போனா போகட்டும்னு விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இங்கே அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு ஏங்க அவளையும் இவனையும் ஒன்று சேர்க்கறது தான் என்னுடைய வேலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா அமைதியாக உள்ளே போயிடுறாங்க அங்கிள் என்ன இது அங்கிள் இவ்வளோ சின்ன பிரச்சனையை மீனாவும் முத்துவும் இவ்வளோ பெருசாக்கிட்டாங்க மீனா எப்பயுமே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவ்வளோ பெருசாக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க இப்போ மீனாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே மீனாவும் முத்துக்கிட்ட கோவப்படுறாரு முத்துவுமே அதுக்கேற்ற மாதிரி மீனா கிட்ட சண்டை போடுறாரு இப்போது மீனா கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க முத்து கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் இருக்காரு மீனாவை அடுத்து வந்து அவர் எப்படி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர போகிறாரு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக மீனா கொஞ்ச நாள் போனால் கோவம் தெரிந்து வந்துடுவாமா நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிட்டு இங்கே ஹாலில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு அவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா குடிச்சிட்டு போயிட்டு பெட்டில் வந்து கால் நீட்டி படுத்துக்கிட்டு அவர்
பாட்டுக்கு கவுந்து படுத்துட்டு இருக்காரு போதியில் வந்துட்டு. ஸோ இப்போ இங்கே ரவியும் ஸ்ருதியும் கூட என்னாச்சு மீனாவுக்கும் முத்துக்கும் எப்பயுமே இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்களே, அவங்க 2 பேர் தான் உண்மையிலேயே சூப்பர் கப்பல் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் ஸ்ருதியும் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அண்ணி தான், அண்ணியோட மனசில் என்னமோ இருக்குது அதனால தான் அப்படின்னு ரவியும் சொல்கிறாங்க. கரெக்ட் ரவி, நான் இதுக்கு தான் முதல்லே சொன்னேன் மீனாவை கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் யாருமே எதுவுமே நடக்கலை, மீனாவுக்கு என்னமே இல்லை, கயிறு கட்டினா சரியாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் விட்டீங்க, ஆனால் மீனாவுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் ஸ்ருதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய புருஷன் ஹஸ்பண்ட் கிட்ட முத்து கிட்ட சண்டை போட்டுட்டு அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போய் நிற்கிறாங்க. அப்போது அவங்களோட அம்மாவும் சத்யாவும் பார்த்ததும் அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்காங்க. எப்பயுமே மீனா சாதாரணமாக வந்தால் அவங்க பிள்ளைங்க யாருமே இருக்கட்டும் சாதாரணமாக வந்தால் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடலாம், ஆனால் பேகும் கையோடு வந்து நின்றுட்டுருக்கப்போ என்னென்னு அவங்களால சொல்ல முடியும், பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. என்னம்மா உன் பொண்ணு வந்து நான் இங்கே நின்றுட்டுருக்கேன் என்னை உள்ளவான்னு கூட கூப்பிட மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மீனா நீ சாதாரணமாக மாப்பிள்ளை கூட வந்திருந்தா உள்ளவான்னு கூப்பிடலாம், நீ இப்போது பேகும் கையோடு நின்றுட்டு இருக்கும்போது உன்னை நான் எப்படி உள்ளே கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா நான் அப்போ அவர் கூட சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னை உள்ளே கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா நீ உள்ளே வாக்கா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சத்யா சொல்கிறாங்க. அப்போ தான் இங்கே நம்ம இவங்களுடைய மீனாவுடைய அம்மா இருந்துக்கிட்டு, என்னாச்சு ஏன் இப்போது நீ வந்து இங்கே வந்திருக்க பேக்கோட வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏம்மா நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் புரியுது மீனா, என்னாச்சு ஏன் இப்படி வந்து நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னக்கா மாமாவுக்கும் உங்களுக்கும் சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு, அதை விடடா சத்யா அது எங்கேயாச்சும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா இப்போ அவருக்கு எனக்கு சண்டை தான், நான் கொஞ்ச நாள் இங்கே இருக்கலான்னு வந்திருக்கேன், என்னம்மா என்னை வீட்டை விட்டு விரட்டி விட போறியா, அவரு கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டான்னு என்னை இங்கே சேர்க்க மாட்டியா அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் மீனா அப்படியெல்லாம் இல்லை மீனா, நீ மாப்பிள்ளை என்னதான் கோவப்பட்டாலும் சண்டை போட்டாலையும் உங்கள் ஒத்துழைச்சி தானே மாப்பிள்ளைக்கு புத்திமதி சொல்லி மாப்பிள்ளை கூட இருப்ப, இப்போ என்ன திடீர்னு வந்திருக்க அதை பற்றி தான் கேட்குறான் மீனா, அப்படி என்ன உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா நானும் எத்தனை நாளைக்கு அவரை சமாதானப்படுத்தி அவரை வந்து பிரச்சனையிலேருந்து இப்படி பண்ணாதீங்க இது தப்பு அப்படின்னு சொல்லி எத்தனை நாளைக்கு நானும் அவர் கூட இருக்க முடியும், நான் சொல்ல அவர் கேட்காம அவர் இஷ்டத்துக்கு தான் எல்லாத்தையும் பண்ணுறாரு, அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் நான் எதுக்கு அவர் கூட இருக்கணும் அப்படின்னு தான் நான் வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களோட அம்மாவும் கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா எனக்கு தலை வலிக்குதும்மா, எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா, நான் போய் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னம்மா அக்கா இப்படி வந்து திடீர்னு நிற்கிது, என்னம்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, தெரியலையேடா, சரி வா மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களுடைய அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. மா அக்காவுக்கு வந்து மாமாவுக்கு நீ ஃபோன் பண்ணி விசாரிச்சேன்னு தெரிஞ்சா அக்கா கோவப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு, டே அதுக்காக உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்காம அவங்களை சேர்த்து சமாதானப்படுத்தி வைக்காம இப்படியே நம்ம வீட்டுக்குள்ளேயே மீனாவை வச்சுருக்க முடியுமா, எவ்வளோ சண்டை வந்தாலும் மாப்பிள்ளையை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகிறவ இப்போ இவ சண்டை போட்டுட்டு பேக்கை தூக்கிட்டு வந்து நின்று இருக்கானா, அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக தானே இருக்கும், என்ன ஏதுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவுடைய அம்மா முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அப்போது முத்து ஃபோனவே எடுக்க மாட்டேன்றாங்க, அவர் குடிச்சிட்டு நல்லா விழுந்து கிடக்குறாரு. அப்போது அண்ணாமலை வந்துட்டு ஃபோன் எடுக்கிறாரு, முத்துவோட ஃபோன் ரொம்ப நேரம் அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சம்மந்தி அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாரு, நான் வந்து அண்ணாமலை பேசுகிறேன் அப்படின்னு உடனே, சம்மந்தி நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை என்னாச்சு சம்மந்தி மீனாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் என்ன சண்டை, மீனா வந்து இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எங்களுக்குமே என்ன ஏதுன்னு தெளிவாக தெரியல சம்மந்தி அம்மா, மீனா திடீர்னு பேக் எடுத்துகிட்டு வந்து நின்னா, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டால் முத்து குடிச்சிட்டு வரான் சண்டை போடுறான் அப்படின்னு சொன்னால், முத்துக்கிட்டேயும் இதை பற்றி நான் கேட்டு பார்த்துட்டேன், ஆனால் முத்து மீனா தான் வந்து என்கிட்ட கோவப்பட்டு சண்டை போடுறாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன பிரச்சனையாக இவங்க 2 பேரும் இது எதுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு மீனா அங்கே வந்திருக்கான்னு எனக்கு தெரியல, நானும் மீனா கிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்த சம்மந்தியம்மா, வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. ஓ அப்படியா சம்மந்தி, சரி சம்மந்தி, நான் மீனாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு அவளை அனுப்பி வைக்கிறேன், அப்படி இல்லைன்னா ஒரு 2 நாளைக்கு மீனா இங்கே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நான் மீனாவை கூட்டிகிட்டு வந்து விடுறேன் சம்மந்தி, அவளை சமாதானப்படுத்தி நீங்கள் கவலைப்படாதீங்க, எதை நினைச்சும் டென்ஷன் ஆகாதீங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சத்யாவுடைய அம்மா சொல்கிறாங்க. சரிங்க சம்மந்தி, மீனா ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கா, உடம்பு சரியில்லாத மாதிரியே இருக்கா, என்ன ஏதுன்னு கேட்டாலும் மீனா சொல்லவே மாட்டேன்றா, மனசுக்குள்ளே எதையும் மறைச்சி வச்சிருக்கா, அது என்னன்னு எங்கள் யாருக்குமே தெரியல, நாங்களே எவ்வளோவோ கேட்டு பார்த்துட்டோம், அவள் சொல்லவே இல்லை, பேசாமல் மீனா அங்கேயே இருக்கட்டும், நீங்கள்
அவளோட மனசுக்குள்ளே என்ன இருக்குது, ஏன் மீனா அப்படியெல்லாம் பண்ணுறா அப்படின்னு நீங்களாச்சும் கேட்டு சொல்லுங்கள் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. சரிங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. மா என்னவாமா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்லும்போது, டேய் மாப்பிள்ளை மேலே எந்த தப்புமே இல்லைடா, இவ தாண்டா ஏதோ மாப்பிள்ளைக்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கா. மாப்பிள்ளை எப்பயும் குடிச்சிட்டு வரவ தானே, இவ என்ன புதுசாக மாப்பிள்ளைக்கிட்ட சண்டை போடுற மாதிரி பெருசாக சண்டை போட்டுட்டு இங்கே வந்திருக்கா. மாப்பிள்ளை குடிச்சிட்டு வந்ததே சாக்கா வச்சு இவ இங்கே வந்து உட்காந்துட்ருக்காளாம். அது மட்டும் இல்லை, மீனாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு, மீனாவுக்கு மனசுக்குள்ளே இதை நினச்சிட்டு இருக்கா, என்ன ஏதுன்னு விசாரிங்கன்னு சம்மந்தி சொல்லியிருக்காரு. நம்ம வா மீனா கிட்ட பேசிட்டு அவள் என்ன ஏதுன்னு அவகிட்ட இருந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஃபி கொண்டுட்டு சத்யாவும் அவங்களுடைய அம்மாவும் மீனாவை பார்க்கறதுக்காக உள்ளே வராங்க. அப்போ மீனா படுத்துட்டு இருக்காங்க. மீனா இந்தா காஃபி அப்படின்னு சொல்லிட்டு குடுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா காஃபி குடிச்சிட்டு இங்கே வந்துட்டு, அதாவது முத்துவை சண்டை போட்டுட்டு அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இங்கே வந்துட்டோமே அப்படின்னு மீனா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் என்னாச்சு மீனா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? எனக்கு உன்னை பற்றியும் தெரியும், மாப்பிள்ளையை பற்றியும் நல்லாவே தெரியும். ஏன் இப்படி வந்து மாப்பிள்ளைக்கிட்ட நீ சண்டை போட்டுட்டு இங்கே வந்திருக்க, என்ன மீறடா காரணம்? நான் இப்போ தான் சம்மந்திக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அவருமே உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னார். என்னாச்சு, ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்கேம்மா, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சத்யாவுடைய அம்மா வந்து கேட்குறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் மீனாவால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவங்கக்கிட்ட தான் விஷயத்த சொல்ல முடியல, பேசாமல் அம்மா கிட்ட விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அம்மாவுடைய மடியில் படுத்துக்கிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா கேட்கும்போது மீனா எல்லா விஷயங்களையும் அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு உண்மை எனக்கு தெரியுமா, அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்னால் வீட்டில் சொல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்க முடியல. அங்கேருந்து நான் இங்கே வர்றதுக்கு எனக்கு காரணமும் இல்லைம்மா, இங்கே வந்தாலாச்சு கொஞ்சம் நான் வந்து நிம்மதியாக இருப்பேன், அங்கே வீட்டில் விஷயத்த சொல்லாமல் இருப்பேன் அப்படின்றதுக்காக தான் அவர்கிட்ட நான் வந்து இதை காரணமாக வச்சு சண்டை போட்டுட்டு வந்துட்டேம்மா. அவளை காப்பாற்றுறதுக்காக என் புருஷன் கூட நான் சண்டை போட்டுட்டு இங்கே வந்துட்டேம்மா. அவருடைய மனசை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்னு நினச்சி மீனா ரொம்ப அழுகிறாங்க. கவலைப்படாத மீனா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா ஆறுதல் சொல்கிறாங்க. ரோகிணி இவ்வளோ பெரிய துரோகத்தை அந்த வீட்டுக்காக பண்ணியிருக்காமா, அந்த விஷயம் தெரிஞ்சோ நான் எப்படிம்மா விஷயத்தை சொல்லாமல் இருப்பேன்? அப்படி சொன்னால் கிஷோடையும் அவளையும் சேர்ந்து செத்துருவேன்னு சொல்லி என்னை மிரட்டுறாமா, நான் என்ன பண்ணுவேன்? ஒரு உயிர் முக்கியம். அது மட்டும் கிடையாது, வீட்டில் விஷயத்த சொன்னால் மாமாவுக்கு என்ன ஆகும், வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப டென்ஷன் ஆகாங்க. அப்புறம் மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். என் புருஷனும் இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக அமைதியாக இருக்க மாட்டார். என்னாலையும் வீட்டில் விஷயத்த சொல்லாமல் இருக்க முடியலம்மா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கே என்ன அறியாமலோ வீட்டில் விஷயத்த சொல்லிடுவனோ அப்படின்னு பயந்துக்கிட்டு தாம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற மீனா, அந்த பொண்ணு இந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணியிருக்கா. ஒரு பொண்ணாக இவ்வளோ போய் அந்த பொண்ணால் எப்படி சொல்ல முடியுது? சே, ரொம்ப நல்ல பொண்ணு, ஏதோ பணக்கார வீட்டு பொண்ணு தான் பொய் சொல்லிச்சு அப்படின்னு நினச்சிட்டு பரவாயில்ல நல்ல பொண்ணு, புருஷன் நல்லா முன்னேற்றுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இவ்வளோ கேவலமான வேலையை பார்த்து வச்சுருக்க அந்த பொண்ணு. உண்மைதான் மீனா, உன்னோட நிலமையில இருந்து பார்த்தா அது கஷ்டம் என்னன்னு எங்களுக்கும் புரியுது, நீ கவலைப்படாத மீனா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, அவரே வந்து கூப்பிட்டா கூட நான் இந்த வீட்டுக்கு இனிமேல் அந்த வீட்டுக்கு நான் கொஞ்ச நாளைக்கு போக வேண்டாம்னு முடிவு பண்ணியிருக்கேம்மா. தயவு செஞ்சு நீ என்னை சமாதானப்படுத்தி அவர் கூட அனுப்பி வைக்கணும்னு மட்டும் பார்க்காதம்மா. உண்மை என்னன்னு உனக்கு தெரியும், இதுக்கப்புறம் நீ என்னை புரிஞ்சுப்பேனும் தெரியுமா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. புரியுது மீனா, நீ கவலைப்படாத, ஆனால் அதுக்காக நீ மாப்பிள்ளையையும் உன்னையும் கஷ்டப்படுகிறது ரொம்ப தப்பு மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா சொல்கிறாங்க. புரியுதுமா, எனக்குமே புரியுது, நான் அவரை கஷ்டப்படுத்துகிறேன்னு எனக்குமே தெரியுதுமா அப்படின்னு மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா, நீ அவங்கள காப்பாற்றுறதுக்காக நீயும் மாமாவும் சண்டை போட்டுட்டு இப்படி வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறாங்க. சின்ன பையன், உனக்கு கூட தெரியுதுடா, அது எனக்குமே தெரியுது, ஆனால் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, மீனா இப்படி முத்து கூட சண்டை போட்டுட்டு இங்கே வந்து அவங்களோட அம்மா வீட்டில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க கண்டுபிடிக்க போகிறாங்களா, ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல்ஸ் எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.